வணக்கம். இது உங்கள் நாளும் பலனும் சேனல். இன்று நவராத்திரி 8ஆம் நாள். இந்த நாளில் நாம் வழிபடும் தெய்வம் மாமகா கௌரி. அவர் பற்றிய தெய்வீக கதையை இப்போது கேட்போம். மிகப் பழமையான காலத்தில் பார்வதி தேவி சிவபெருமானை திருமணம் செய்ய விரும்பினார். அதற்காக அவர் ஹிமாலய மலையில் கடுமையான தவம் செய்தார். பல ஆண்டுகள் பசி, தாகம், வெயில், மழை என சகித்தார். ஆனால் அவர் பக்தி எப்போதும் அசைக்கப்படவில்லை. அந்த தவத்தால் அவரின் உடலும் உடைகளும் கருமையாக மாறின. ஆனால் மனம் தூய்மையோடு இருந்தது. இறுதியில் சிவபெருமான் அவரின் பக்தியால் மகிழ்ந்து தோன்றி கங்கையின் புனித நீரால் அவரை குளிப்பாட்டினார். அதனால் பார்வதியின் கருமை நீங்கி பளிச்சென வெள்ளை ஒளி பொழியும் உருவமாக மாறினார். அந்த நாளிலிருந்து அவர் மாமகா கௌரி என அழைக்கப்பட்டார். அவர் வெள்ளை நிற ஆடை அணிந்து வெள்ளை காளையில் அமர்ந்து திரிசூலம் மற்றும் தம்ரு ஏந்தியவாறு பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். அவரின் முகம் அமைதியையும் கருணையையும் வெளிப்படுத்துகிறது. நவராத்திரி 8ஆம் நாளில் மாமகா கௌரியை வழிபடுவதால் மனம் தூய்மையாகும், பாவங்கள் நீங்கும், செல்வமும் சமாதானமும் கிட்டும். இந்த நாளில் கன்யா பூஜை மிகவும் முக்கியம். சிறுமிகளை தெய்வத்தின் உருவமாக கருதி அவர்களுக்கு உணவும் பரிசுகளும் அளிக்கப்படுகிறது. தனது இருள் நீங்கியதைப் போல மகாகௌரி தேவியும் பக்தர்களின் வாழ்க்கையிலிருந்து துக்கம், பாவம், துன்பங்களை நீக்குகிறார். அவரை நம்பிக்கையோடு வழிபடுபவர்களுக்கு திருமண வாழ்வில் மகிழ்ச்சி, நல்ல அதிர்ஷ்டம், மன அமைதி கிடைக்கும். இதுவே நவராத்திரி 8ஆம் நாளில் வழிபடப்படும் மாமகா கௌரி தேவியின் கதை. அவரது அருள் உங்கள் வாழ்க்கையை தூய்மையுடனும் அன்புடனும் அமைதியுடனும் நிரப்பட்டும். இது உங்கள் நாளும் பலனும் சேனல். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், பகிரவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். ஜெய் மாமகா கௌரி, ஜெய் மாதாஜி.